ஊழியங்களில் 5 வகை ஊழியங்கள் உண்டு என பவுல் கூறுகிறார். அதில் இயேசு வருவதற்கு முன்பு பிரதான ஊழியமாக இருந்தது எது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்பொழுது உலகத்தை உண்டாக்கினவர் யார் என வேதம் கூறுகிறது. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தூதர்களிலும் அதிக மேன்மை உள்ளவர் யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ தூதர் மூலமாக கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன? கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் முழுமையான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது எதை குறித்து பயம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும்? யூத ஜனங்கள் இயேசுவை விட ஒருவரை பெரியவராகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் எங்கும் உண்மை உள்ளவராகவும் நம்பினார்கள். அவர் யார்? நமது சகோதரிகளில் ஒருவராவது பாவத்தில் சிக்குண்டு போகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என வேதம் கூறுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பின்வாங்கி போகாதபடி எதற்கு பயந்து நடக்க வேண்டும்? நாமோ மற்றவரோ இரகசியமான பாவத்தில் ஈடுபடுகிறவர்களும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறவர்களும் யாருடைய கண்களிலிருந்து தப்பவே முடியாது? கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு தேவ அழைப்பு பெற்றிருக்க வேண்டுமா அல்லது சுய விருப்பத்தின்படி செய்யலாமா? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பல ஆண்டு காலம் சபைக்கு சென்றாலும் பல முறை வேதத்தை வாசித்தாலும் இன்னும் ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை எனில் நாம் என்ன செய்யவில்லை என வேதம் கூறுகிறது. நாம் பரலோகம் செல்வதற்கு முன்பாக இயேசு அங்கு சென்று நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அசதியாயிராமல் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் எதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என வேதம் கூறுகிறது. முதலில் யார் மூலம் யாருக்கு தசமபாகம் கொடுக்கப்பட்டது? அந்த தசமபாகம் யாருடைய உழைப்பிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக முந்தின கட்டளைகளை எல்லாம் மாற்றி புதிய கட்டளைகளை கொடுத்தார்? பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தலைப்புகளோடு கேள்விகள் வெளியிடப்படுகிறது. இது கேள்விக்கான வீடியோ மட்டுமல்ல, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான வீடியோ. நம்முடைய யூடியூப் சேனலை இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். புதிய புதிய வீடியோக்கள் வெளியிடுவதை உடனுக்குடனே நீங்க தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாற்றி புதிய உடன்படிக்கை கொடுக்க வருவார் என முன்பே தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? அன்று ஆண்களுக்கு மட்டுமே விருத்த சேதனம் செய்து கர்த்தரோடு ஒப்புரவாக்கப்பட்டனர். ஆனால் இன்று ஆண், பெண், சிறியோர், பெரியோர் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள எப்படி கிருபை கிடைத்தது? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் என்னென்ன இருந்தன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலியிடப்பட்ட இரத்தம் சரீரத்தை சுத்திகரித்தது. ஆனால் நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சிந்திய இரத்தம் எதை சுத்திகரிக்கிறது? சபைகளில் நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டது போல வேறு ஒன்றும் கிழிக்கப்பட்டது. அது எது?
நாம் தைரியமாக மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்க எது சிந்தப்பட்டது என வேதம் கூறுகிறது. ஒரு மனிதன் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனசாட்சிக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுக்கு மன்னிப்பு இல்லாமல் எதை நேரடியாக சந்திக்க நேரிடும்? எபிரேயர் நிருபம் யார் மூலம் எழுதப்பட்டது என்று இன்று வரை எவராலும் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறது. ஆனால் பவுல்தான் எழுதியிருக்க கூடும் என்பதற்கு பல ஆதார வசனம் இருக்கிறது. அந்த வசனம் சிலவற்றை குறிப்பிடுங்கள். வேதாகமத்தில் அநேக நீதிமான்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் முதலாவதாக நீதிமான் என அழைக்கப்பட்டவர் யார்? இரகசிய வருகை எப்படி இருக்கும் என்பதற்கு முன்மாதிரியாக எடுத்து கொள்ளப்பட்டவரும் தேவனுக்கு பிரியமானவருமாய் இருந்தவர் யார்? நாம் காணாத பரலோகமும் நரகமும் இருக்கிறது என கூறும் பொழுது நம்பாத மக்களைப் போல 1656 ஆண்டு காலமாக வாழ்ந்த மக்கள் காணாதவைகளை காணப்போகிறீர்கள் என சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் யார்? உலக மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது எங்கே போகிறீர்கள் என கேட்டால் கோபப்படுவார்கள். போகும் பொழுது அப்படி கேட்கக்கூடாது என்பார். ஆனால் உண்மையாகவே போகும் இடமும் ஊரும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே போன ஒருவர் யார்? பார்வோன் ராஜா ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய சட்டம் விதித்த பொழுது ராஜாவுக்கு பயப்படாமல் மோசேயை எத்தனை மாதங்களாக ஒளித்து வைத்தார்கள்? கிறிஸ்தவர்களாகிய நாம் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் பிரயாசப்படுங்கள். அப்படி இல்லையெனில் யாரை காண முடியாது என வேதம் கூறுகிறது. ஒருவன் தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவனை பிரியப்படுத்தவும் விரும்பினால் எதை செய்ய மறவாது இருங்கள் என வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் நமக்கு சொந்தமில்லை என்பதால் நாம் எதை எதிர்பார்த்து நாடி தேடுகிறோம் என வேதம் கூறுகிறது.